Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 6 பெரிமீட்டர் அண்ட் ஏரியா தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 and 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஃபிகர் இருக்கு அப்படின்னா அந்த ஃபிகரோட பெரிமீட்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃபிகர் இருக்கு அப்படின்னா அந்த ஃபிகரோட ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். We have studied the areas of closed figure, regular and irregular in previous grades. Let us recall some key points. The amount of region enclosed by a closed figure is called area. ஏரியான்னு நம்ம எதை சொல்லுவோம், ஒரு closed figure இருக்கு அப்படின்னா அந்த ஃபிகரோட ஏரியா ரெகுலர் ஷேப்பா இருக்கலாம் அல்லது irregular ஷேப்பா கூட இருக்கலாம். இப்போ ஒரு ரெகுலர் ஷேப் இருக்கு அப்படின்னா இப்ப இதோட ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, இதுல ஏரியான்னு நம்ம எதை சொல்லுவோம், பெரிமீட்டர்னு எதை சொல்லுவோம். இந்த பவுண்டரி எல்லாத்தையுமே நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இந்த பவுண்டரிக்கு உள்ள இருக்கிற இடத்தை தான் நம்ம ஏரியான்னு சொல்லுவோம். அப்ப இந்த பவுண்டரிக்கு உள்ள இருக்கிற ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே முன்னாடி இருந்த கிளாஸ்ல எல்லாம் ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கான ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்கான ஃபார்முலா வந்து பார்த்திருக்கோம். மீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, 4 இன்டு சைடுன்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள்கான ஃபார்முலா என்ன, 2 இன்டு லென்த் பிளஸ் பிரெத்ன்னு பார்த்திருக்கோம். இது ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சைடு இன்டு சைடு. இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா இதோட ஏரியா நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, இந்த சைடு அண்ட் இந்த சைடு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா கிடைச்சிடும். அப்ப ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு பிரெத். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னா இதோட லென்த் அண்ட் பிரெத் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கிடைச்சிரும். அப்ப ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, சைடு இன்டு சைடு. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்கான ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு பிரெத். இதோட ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், a floor is 5 meter long, 4 meter wide. A square carpet of side 3 meter is laid on the floor. Find the area of the floor that is not carpeted. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோர் இருக்கு, அந்த ஃப்ளோர் எவ்வளவு இருக்கு, 5 மீட்டர் லென்த் இருக்கு, 4 மீட்டர் வித் இருக்கு. அப்ப இது என்ன ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு. இப்ப இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கிறதுல 5 மீட்டர் லென்த் 4 மீட்டர் பிரெத் இருக்கிறதுல ஒரு ஸ்கொயர் கார்பெட் வந்து அவங்க போடுறாங்க. அந்த ஸ்கொயர் கார்பெட் எவ்வளவு இருக்கு, 3 மீட்டர் இருக்கு. அது வந்து ஸ்கொயர் கார்பெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சைடு தெரிஞ்சா போதும், எல்லா சைடுமே இப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ 3 இன்டு 3 ஸ்கொயர் கார்பெட் வந்து போடுறாங்க. ஸ்கொயர் கார்பெட் போட்டாங்க அப்படின்னா எவ்வளவு ஏரியால ஸ்கொயர் கார்பெட் போடாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோரோட ஏரியாவை கண்டுபிடிக்க போறோம். அடுத்து இந்த ஸ்கொயர் கார்பெட்டோட ஏரியாவை கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃப்ளோர்ல இருந்து எவ்வளவு கார்பெட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கார்பெட் வந்து நம்ம அந்த ஃப்ளோர்ல போடாம இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஃப்ளோரோட லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அந்த ஃப்ளோரோட வித் 4 மீட்டர் கொடுத்திருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஃப்ளோர், இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இது வந்து 5 மீட்டர் இருக்கு, இது 4 மீட்டர் இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும், ரெக்டாங்கிளா தான் இருக்கும். அப்ப ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு பிரெத் ஆர் லென்த் இன்டு வித். அப்ப லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 மீட்டர், வித் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4 மீட்டர். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 20 ஸ்கொயர் மீட்டர் கண்டுபிடிக்க போறோம். இந்த கார்பெட்டோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க போறோம். ஒரு சைடோட லென்த் அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3 கொடுத்திருக்காங்க. இந்த கார்பெட் ஸ்கொயர் கார்பெட் அப்படிங்கறதுனால ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு லென்த் ஆர் சைடு இன்டு சைடு. அப்போ ஒரு சைடு அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்போ 3 3s are 9 ஸ்கொயர் மீட்டர். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இவரோட ஏரியால இருந்து கார்பெட்டோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஏரியால கார்பெட் போடாம இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்ப நமக்கு ஒரு ஃப்ளோரோட ஏரியா வந்து கிடைச்சிருச்சு. ஃப்ளோர் எவ்வளவு ஏரியால இருக்கு, 20 ஸ்கொயர் மீட்டர்ல இருக்கு. கார்பெட் எவ்வளவு ஏரியால இருக்கு, 9 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும், 11 ஸ்கொயர் மீட்டர் வந்து கார்பெட் போடாம இருக்கு. எக்ஸாம்பிள், 4 ஸ்கொயர் floor bed each of side 4 meter or in 4 corner on a piece of land 12 meter long and 10 meter wide. Find the area of a remaining part of the land. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 12 meter
மீட்டர் லாங்கு 10 மீட்டர் வைட்ல இருக்க ஒரு இதுவும் என்னதுதான் ரெக்டாங்கிள் தான். எப்படி ரெக்டாங்கிள்னு சொல்றோம்? இங்க 12 மீட்டர் இருக்கு, இங்க 10 மீட்டர் இருக்கு. இப்ப இது ஸ்கொயரா இருந்ததுன்னா எல்லா சைடும் எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். இது ரெக்டாங்கிள்ங்கிறதுனால இங்கேயும் 12 மீட்டர் தான் இருக்கும், இங்க 10 மீட்டர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 4 ஸ்கொயர் ஃபிளவர் பெட் ஆஃப் ஈச் சைடு. ஈச் சைடு ஒரு 4 கார்னர்லயுமே அவங்க 4 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு ஸ்கொயர் ஃபிளவர் பெட் வந்து போடுறாங்க. ஸ்கொயர் ஃபிளவர் பெட் அப்படிங்கும் போது 4 மீட்டர் வந்து போடுறாங்க. ஒரு சைடு வந்து ஸ்கொயரோடது 4 மீட்டர் அப்படின்னா 4 சைடுமே அது ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ 4 சைடுமே 4 மீட்டர்ல அவங்க ஒரு ஃபிளவர் பெட் வந்து போடுறாங்க. ரிமைனிங் எவ்வளவு பார்ட் வந்து எந்த ஃபிளவர் பெட்டுமே போடாம இருக்கும் கேக்குறாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? லேண்டோட ஏரியா எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபிளவர் பெட்டோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 4 கார்னருக்கும் கண்டுபிடிக்கணும். ஒரு கார்னருக்கு மட்டும் கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு கார்னரை கண்டுபிடிச்சு அதை 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும் அல்லது 4ஆல மல்டிபிள் பண்ணி அதுல இருந்துதான் இந்த ஏரியாவை சப்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிமைனிங் பார்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லென்த் ஆஃப் த லேண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12 மீட்டர் கொடுத்திருக்காங்க. விட்த் ஆஃப் த லேண்ட் 10 கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? லென்த் இன்டு பிரெத் ஆர் லென்த் இன்டு வித். அப்ப லென்த் எவ்வளவு? 12 மீட்டர். வித் எவ்வளவு? 10 மீட்டர். 12 இன்டு 10 120 ஸ்கொயர் மீட்டர். நெக்ஸ்ட் the side length of the each 4 square bed is. ஸ்கொயர் பெட்டோட ஒன் சைடு எவ்வளவு இருக்கு? 4 மீட்டர். ஒரு ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? சைடு இன்டு சைடு. அப்ப 4 இன்டு 4 16 ஸ்கொயர் மீட்டர். அப்ப இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ண கூடாது. நம்ம இப்ப என்னதான் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு ஃபிளவர் பெட்டோட ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க மொத்தம் எத்தனை ஃபிளவர் பெட் போடுறாங்க? 4 ஃபிளவர் பெட் போடுறாங்க. அப்போ இந்த 16 4ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 64 வரும். இந்த 64 தான் 120ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். 64 120ல இருந்து சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 56 ஸ்கொயர் மீட்டர்ல எந்த ஃபிளவர் பெட்டுமே போடாம ரிமைனிங் பார்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் figure it out. The area of a rectangular garden 25 meter long is. What is the width of the garden? நம்ம என்ன பார்த்தோம்? அவங்க லென்த் கொடுத்துருவாங்க, பிரெத் கொடுத்துருவாங்க, ஆறு லென்த் கொடுத்துருவாங்க, வித் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க அவங்க ஏரியா எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, அதோட லென்த் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பிரெத் கண்டுபிடிக்க போறோம். ரெக்டாங்குலர் கார்டன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? லென்த் இன்டு பிரெத். ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 300 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா 300 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரெத் நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு என்ன வேணும்? பிரெத் தான் வேணும். அப்ப பிரெத் மட்டும் இங்க வச்சுட்டு இந்த 25 இங்க கொண்டு வந்துடலாமா? நம்ம ஏற்கனவே போன சாப்டர்ல பார்த்தோம். இங்க மல்டிபிளிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்ப இங்க 25 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இங்க வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். 25 இது ரெண்டையும் எந்த டேபிளால கேன்சல் பண்ணலாம்? 5 டேபிளால கேன்சல் பண்ணலாமா? 5 5s are 25, 6 5s are 30, 60 வருமா? திரும்ப ரெண்டுக்கும் காமனா என்ன டேபிளால கேன்சல் பண்ணலாம்? 5 டேபிளால கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 5 is 5, 5s are 60. அப்போ பிரெத் எவ்வளவு இருக்கும்? 12 மீட்டர் இருக்கும். What is the cost of a tiling a rectangular plot land 500 meter long and 200 meter wide at a rate of 8 per 100 square meter? ஒரு ரெக்டாங்குலர் பிளாட் இருக்கு. அந்த பிளாட்ல வந்து அவங்க டைல்ஸ் வந்து போட போறாங்க. இவ்வளவு காஸ்ட் வந்து அந்த டைல் போடுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ரெக்டாங்குலர் பிளாட்டோட லென்த் எவ்வளவு இருக்கு? 500 மீட்டர் லாங் இருக்கு. வித் எவ்வளவு இருக்கு? 200 மீட்டர் வித் இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஏரியா எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு ஒரு 100 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க? 8 rupees வாங்குறாங்க. அப்ப நமக்கு எவ்வளவு ஏரியா வருதோ அவ்வளவு ஏரியாவுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ரெக்டாங்குலர் பிளாட்டோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப ரெக்டாங்குலர் பிளாட்டோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? லென்த் இன்டு பிரெத். லென்த் என்ன கொடுத்திருக்காங்க? 500 மீட்டர். வித் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 200 மீட்டர். அப்போ 500 இன்டு 200 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? இங்க 2 0 இருக்கு, இங்க 2 0 இருக்கு. அப்போ டைரக்டா ஃபர்ஸ்ட் நம்ம 4 0 ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணிட்டு 5 2s are
10. இந்த ஃப்ளோரோட லென்த் எவ்வளவு ஏரியா இருக்கு, எவ்வளவு ஸ்கொயர் மீட்டர் இருக்கு அப்படின்னா 1 lakh ஸ்கொயர் மீட்டர் இருக்கு. இப்போ 100 ஸ்கொயர் மீட்டர் போடுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுது, 8 rupees ஆகுது. அப்போ 1 lakh ஸ்கொயர் போடுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும், 100 ஸ்கொயர் போடுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுது, 8 rupees ஆகுது. நம்ம எவ்வளவு ஃப்ளோர் கண்டுபிடிக்கணும், 1 lakh ஸ்கொயர் மீட்டர் இருக்கிற ஃப்ளோருக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 8/100 பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி சிம்பிளிஃபை பண்றது, இங்க எத்தனை 0 இருக்கு, 2 0 இருக்கு. அப்ப இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? இங்க எத்தனை 0 இருக்கு, 1 2 3 0 இருக்கு. 18 is 8. எத்தனை 0 இருக்கு பேலன்ஸ், 1 2 3 இருக்கு. அப்போ எவ்வளவு அமௌண்ட், அப்போ 1 lakh ஸ்கொயர் மீட்டர் இருக்கிற ஒரு ஏரியாக்கு டைல்ஸ் போடுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும், 1000 rupees ஆகும். Rectangular coconut grew 100 meter long and 5 wide. If each coconut tree requires 25 square meter, what is the maximum number of trees can be planted in the grove? ஷேப்ல கோகனட் தோப்பு வந்து போட போறாங்க. அந்த கோகனட் க்ரூ வந்து எவ்வளவு லாங் இருக்கா, 100 மீட்டர் லாங். இப்போ ஒரு கோகனட் ட்ரீக்குமே 25 ஸ்கொயர் மீட்டர் ஆகுது அப்படின்னா அந்த க்ரூவ்ல, அந்த தோப்புல எவ்வளவு கோகனட் ட்ரீ வந்து நம்மளால பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கோகனட் க்ரூவோட ஏரியா எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஒரு கோகனட் ட்ரீ 25 ஸ்கொயர் மீட்டர் இருக்கு அப்படின்னா எவ்வளவு கோகனட் ட்ரீ நம்ம பிளான் பண்ண முடியும் அப்படி கண்டுபிடிச்ச அமௌண்ட்ல இருந்து 25 டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். அப்ப இவங்களே கொடுத்துட்டாங்க ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலருக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். இப்ப லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 100 மீட்டர் லாங் கொடுத்திருக்காங்க. பிரெத் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 50 மீட்டர் வைடு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன வரும், 1 2 3 0 இருக்கு, 1 5 is 5. அப்போ 5000 மீட்டர் லாங் வந்து அந்த ரெக்டாங்குலர் கோகனட் க்ரூ வந்து இருக்கும். ஒரு கோகனட் ட்ரீ எவ்வளவு ஏரியா எடுத்துக்கிடுது, 25 ஸ்கொயர் மீட்டர் எடுத்துக்கிடுது. அப்போ 5000 ஸ்கொயர் மீட்டர்ல நம்ம எவ்வளவு கோகனட் ட்ரீ பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 5000 25 ஆல டிவைட் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்க என்ன இருக்கு, 50 இருக்கு, இங்க 25 இருக்கு. 125 is 25, 225 are 50, 2 0 இருக்கு. அப்ப என்ன வரும், 200 கோகனட் ட்ரீ வந்து நம்மளால பிளான் பண்ண முடியும். By splitting the following figures into rectangles, find their areas. All measures are given in meters. வந்து ஃபிகர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிகர்ஸ வந்து நம்ம ரெக்டாங்கிளா ஸ்பிளிட் பண்ணி இதோட ஏரியாவை வந்து கண்டுபிடிக்க போறோம். இதை எப்படி ஸ்பிளிட் பண்றது, இப்ப இதை ரெக்டாங்கிளா எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? இப்ப இதுல இருந்து இது ஒரு லைன் டிரா பண்ணலாமா, இது ஒரு ரெக்டாங்கிளா வச்சுக்கலாமா, இது ஒரு ரெக்டாங்கிளா வச்சுக்கலாமா, இது ஒரு 2 3 4. அப்ப எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு, 4 ரெக்டாங்கிள் இருக்கு. அப்ப நம்ம இந்த 4 ரெக்டாங்கிளுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த 4ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிகரோட ஏரியா நமக்கு கிடைச்சிடும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகரோட ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாமா. லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4 கொடுத்திருக்காங்க. பிரெத் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3 கொடுத்திருக்காங்க. அப்போ 4 into 3 என்ன வரும், 4 3s are 12. நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கலாமா, இதோட லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3 கொடுத்திருக்காங்க. பிரெத் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 2 கொடுத்திருக்காங்க. அப்போ 3 into 2 என்ன வரும், 6 வருமா. நம்ம இந்த ரெக்டாங்கிளுக்கான ஏரியா கண்டுபிடிப்போம். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட லென்த் கொடுத்திருக்காங்க, ஆனா இதோட பிரெத் நமக்கு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்ப நம்ம இந்த ரெக்டாங்கிளை வச்சு பார்ப்போம். இதோட லென்த் எவ்வளவு இருக்கு, 4. ஆனா இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இது வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 4 தான் இருக்கும். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 1. அப்ப இதோட பிரெத் என்னவா இருக்கும், 1. அப்போ 4 into 1 என்ன வரும், 4. இப்ப நம்ம இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை தான் கண்டுபிடிக்க போறோம். இது வந்து எவ்வளவு இருக்கு, இதுல இருந்து இது வரைக்கும் 1 இருக்கு, இதுல இருந்து இது வரைக்கும் 2 இருக்கு. அப்ப இதோட லென்த் எவ்வளோ, 3 இருக்கும். இப்ப பிரெத் எவ்வளவு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா, இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு, 4 இருக்கு. ஆனா இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வரும் நமக்கு தெரியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. இது வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. அப்ப இது ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 1 இருக்கும். இங்க இருந்து இங்க வரைக்கும் 3 கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல 1 போயிடுச்சு அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும், 2 இருக்கும். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் 4 அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் ஹாஃப் எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. அப்ப இது பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 2 இருக்கும். அப்ப இதோட ஏரியா எவ்வளவு இருக்கும், 3 into 2 equal to 6 ஆ இருக்கும். இந்த ஃபிகரோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஏரியா, இந்த ஃபிகரோட ஏரியா கிடைச்சிருமா, 28 ஸ்கொயர் மீட்டர். இந்த
இந்த பிக்சரை பார்க்கலாமா? இந்த பிக்சரை நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்ணலாம்? இது ஒரு ரெக்டாங்கிளா வச்சுக்கலாம், இது ஒரு ரெக்டாங்கிளா வச்சுக்கலாம், இது ஒரு ரெக்டாங்கிளா வச்சுக்கலாம். ஒரு பிக்சரா பார்க்கலாமா? இப்ப இதோட லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இதோட லென்த் அண்ட் பிரெத்தை பார்த்துடலாமா? எவ்வளவு இருக்கு? 3 × 1. அப்ப என்ன வரும்? 3 1s are 3. அப்ப இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்து எதோட ரெக்டாங்கிள் பார்க்க போறோம்? இப்ப இது ஃபுல்லா எவ்வளவு? 3ன்னு இங்க கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 2 கொடுத்திருக்காங்க. அப்ப இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். இதோட வித் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. அப்ப இதுவும் எவ்வளவுதான் இருக்கும்? 3 × 1 = 3 தான் இருக்கும். இந்த பிக்சரோட நம்ம பார்க்கலாமா? இங்க இதோட லென்த் அவங்களே கொடுத்திருக்காங்க 3ன்னு, பிரெத் மட்டும் தான் நமக்கு வேணும். இப்ப இது டோட்டல் ஏரியா எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2 கொடுத்திருக்காங்க. அப்ப ரிமைனிங் பார்ட் எவ்வளவா இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்போ 3 × 1 3. அப்ப இந்த பிக்சரோட டோட்டல் ஏரியா எவ்வளவு இருக்கும்? 3 + 3 6, 6 + 3 9 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.